என்னன்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயும் வச்சுக்கேன். என்ன வச்சு ஒரு உதாரணம். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கா நான் தான் வாங்கி வேண்டிக்கா. எந்த கடமை வேண்டாத அது பேசாத கடவுள். நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள். நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டேன்னு நான் கடவுள். நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் தெரியுமா? யாரு? நான் ரஞ்சிதா. வெறி கொண்டு திரிகிறேன் நான் பொறப்போக்கே. அப்ப கீ வைக்க என்ன அவனுக்கா உனக்கு எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் கொல்லில இருக்கும். நான் என்ன சொல்றேன், என் தகுதி வேற உன் தகுதி வேற. என் மேல கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா. காலை வைக்காதடா. அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது. அப்போ என்னதானே தாசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்பு காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறாரு. நந்தரங்க காதலன் ஆள வந்தான், போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் வரலடி அம்மா. அவனா பாத்தா கடவுத்த கம்மியாட்டியா திருப்பி ஆகிறான் குத்துட்டு. அவனுக்கு அறிவு இல்ல ஈனமானல என்னடா குத்துட்டு அப்ப போய் கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சு சாலாண்டா. ஓ கேட்கணுமா கேட்கணும். அக்கால கடமுத்தா கேட்கணும். அவன சட்டையை வச்சுக்கிறானா அக்காலா ஓய் ஓ காப்பா வாங்க நம்ம வெறி எஞ்சி பேசுறோம். வெறி எஞ்சி பேசுறோம். நான் என்ன சொல்றேன் மூன்றா வாயே ஈனமானல ஆடா குத்துட்டு கேக்குறீங்க. மண்ணக்கு பாத்து பாத்து வச்சிட்டு எத்திட்டு வச்சானால எழுதி கடாதா வாங்க வேலாத்துறா வேலாத்துறா அக்காலா ஓய் எல்லாம் பேசாதடா. அவங்க அக்காவெல்லாம் ஏன் இழுக்கிற? அவங்க அக்காவெல்லாம் ஓ நான் தான் இழுச்சுப்பான் அவனா இழுச்சுப்பான் வாங்கணும் நான் தான் இழுச்சுப்பான். என்னன்னா யார் அவனா அவனுக்கு தான் உணர்த்துக்கிட்டு வாங்க வந்து அமையத்துல இப்படியா இருக்கும் ரோத நீங்க. அதான் அவன் வந்து கடன் கேட்கறானா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். கொடுக்கணுமா? நான் இல்லன்னு சொல்ல சரி, ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாதமே எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்ல வாங்கணும். இந்த நாயா வாங்க போறேன் நான் மஞ்சளா லூசா இல்லன்னு சொல்ல வாங்கினேன். எல்லாம் கடன் வாங்குறான் இல்லன்னு சொல்லிட்டா எல்லாமே வாங்குறான். அவனுக்கு அறிவு இல்ல என்னோட இவன் இல்லன்னு சொல்லிட்டு காய்றானே மறுபடியும் வீட்டு கட்டுவான். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு எவ்வளவு சாப்பிட்டான் தெரியாதா? பாண்டு எடுத்துட்டா பாண்டு கொடுமாடா பாண்டு கொடுமாடா இவ்வளவு பாப்பா கையெழுத்துவாங்க இவ்வளவு பாப்பா அது சூரட்டி நான் அப்புறம் எங்க மேல நீ என் காரை தொட்டா ரிட்டன் நானும் உன் காரை தொடுன்னு சொன்னேன். அப்படிலாம் நான் பேசுறேன். சாரி கடங்க போயா மூட்டை காட்டாங்க அக்கால போய் ஆகலாமா ஊருக்கு ஆகலாமா என்னப்பா உலகம் இது? ஆண்டவன் எதுக்கு படிக்கிறான்? எதுக்கு இருக்கிறவன் இல்லாதவன் ஏன் படிக்கிறான்? ஏன் படிச்சான்? அவனுக்கு அறிவு இல்ல. மொத்த பேர் இருக்கிறவன் அவனுக்கு படிக்க தெரியாதா? தெரியாதவா படிச்சுட்டான். ஏன் இருக்கிறவன் இல்லாதவன் படிச்சான்? இல்லாதவனும் இருக்கிறவன் கூடணும். அதுதான் உலகம், அதுதான் நாயம். அப்பதான் சொந்த ஒட்டும். நான் என்னன்றேன், ஒன்னும் ஒட்ட தேவையில்லை. அவன் கேட்கற பணத்தை நீ கொடுத்தா இல்ல, அவன் கொடுத்தான்னா அதே மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி முடியலையா எங்கன்னா வேலைக்கு போய் நம்ம சொல்றேன்
நீ என்ன சொல்ற அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா வேலைக்கு போகணுமா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணும் நேரம் இதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட வேற யாரும் கஷ்டப்படல அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா நான் என் வீட்டாண்ட 100 பேர் வரும் 100 பேர் என் தெருவாய் என்ன பார்த்து அதிர்ந்து எல்லாம் காலம் குத்துவேன் ஆமா என் உடம்பு சரியா ஒருத்தன் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுட்டு வரான் ஒருத்தன் ஆப்பிள் வாங்கி வரான் ஒருத்தன் திராட்சை வாங்கி வரான் ஒருத்தன் 6 சேவை வாங்கி வரான் ஏன் இதெல்லாம் செய்யறான் நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறாங்க ஆனா அவனுக்கு முன்னோடு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நான் வேற லெவல் அதே நான் துடாத மாதிரி சாப்பிடுறேன் இல்ல இட்லி தோசை அது சனிக்காம சாப்பிட மாட்டேன் மணி ஆட்டிடுவேன் மணி மணி இருக்குது பல்லு இல்ல என்னடா வேலை பாக்குறேன் மடிப்பு மொத்தமா நீங்க மோத காட்டி கொடுங்க நான் என்ன பண்றேன் மொத்த கலையுத இப்பதான் பிஞ்சி அதான் நான் என்ன பரவாயில்ல கடை வாங்கிட்டு இல்ல ஆமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியல இல்ல வேலைக்கும் போக மாட்டேன் நான் உமா உன்ன கஷ்டப்பட்டு சொன்னா ஐயாத மூடு வாய நீ மூடு நான் மூணு ஏனாண்டா உம்மள அப்புறமா நான் வச்சு செய்வேன் நான் வைக்காது வச்சு பார்த்தாலே நீ வாங்கி எடுப்பேன் பார்த்தாலே நீ வாங்கி எடுப்பேன் புள்ளா பார்க்கும் போதே வாங்கி எடுப்பேன் அவ்வளவு புள்ளா இருப்பேன் நான் என்னன்ற கடை வாங்கிட்டியா ஆமா கடை முடியலன்ற ஆமா அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்கவும் முடியல இல்ல அவன வாடா போடான்னு கேட்காது நான் தான் கேட்பேன் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படும் நடவுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவன் சொல்லிட்டேன் கடன் கொடுக்குறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அதே கடவுள் இந்த வெள்ளியாஸ் பெருமாள் இருக்கிறாரு திருவிழா பண்றாங்க அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணு சொன்னாங்க இவ்வளவு விட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க கேட்காதீங்க நான் கடவுள் அதான் நல்லாக்கதா நாயே ஓய்வுதான் சாய் சூப்பர் பழமா யாருமா சொல்ல பாரு நல்லாக்கதா நாயே ஓய்வு நான் என்ன கடவுளுக்காக செய்யறாங்களா எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற Okay. Tell me. Cerku. Kurkaya mare. Nayam kurban. Side la nayam kurban. Na pasra. கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா எல்லாம் எழுந்து பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இருக்கு. என்ன எடுக்க எடுத்துக்காட்டு சொன்னா. ஓ சாரி புரியல தம்பி யாரு தம்பி என்ன அச்சா ஒரு கூப்பிடுறாவனே அவன் வந்தா சும்மா இருக்க மாட்டான் யாரத்துல ஆட்டம் கிடையாது அவன் ஆனான்னு வச்சுக்க உமா குத்துதான் நான் பெட்ஷீட் போட்டு பொறுக்க வச்சுக்கிறேன் காஞ்ச பொறுக்க மாட்டியா தம்பி அப்புறம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும் அப்படியா வாங்க நீ என்ன பண்ற அந்த மடிப்பு எல்லாம் கழிச்சு விட்டுற தாலியத்த பையா நீ என்ன பண்றே பண்ணு நடிப்பு படி வச்சு கட்டி வச்சு ஆமா சரி நான் கேக்குறேன் எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் புரியல கேளு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு மணி நேரம் பாக்குறியா கால உம்மா தாலி அறுப்பேன் அத்துக்குமா சுத்தமா எங்க அப்பா நான் பிடிக்கணுமா ஏன்னா நான் போட்டு வாங்க நான் நேற்று கேட்கறேன் வந்து அவங்க நான் கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டான் நான் வாங்கினா குறைபாடு வந்து உட்காந்து அவன் குத்தாங்க குடி வந்து இல்ல நான் கேட்கறேன் குடும்ப மன்றே இல்ல என்னதான் ஓ நாட்டை வாய் வைக்கிறோம் வாழ வைக்கிறேன் ஆளுக்கு 3 கோட்டர் எங்க அப்பா 3 கோட்டர் நான் 3 கோட்டர் ஒரு கோட்டர் 20 ரூபா வரி 6 கோட்டர் 120 ரூபா காட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு ஏய் என்ன வரல காட்டுற அப்ப வரல காட்டாத
நான் என்னன்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயும் வச்சுக்கேன். இந்த யோகா என்னடா, சொன்னீங்க என்ன வச்சு ஒரு உதாரணம். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கா வேண்டிக்கா நான் தான் வாங்கி வேண்டிக்கா எந்த கடவுள் வேண்டாத வேண்டாத அது பேசாத கடவுள் நான் பாத்துற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டேன்னு நான் கடவுள் நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் யாரா தெரியுமா? யாரு? நான் ரஞ்சிதா. வெறி கொண்டு திரியறா பொறம்போக்கே. அப்ப கீ வைக்கிட்டா என்ன யாரு அவனுக்கா உனக்கு எனக்கு அசிங்க ஒரு மாதிரி உனக்கேவா கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் இப்ப கொல்லில இருக்கும் நான் என்ன சொல்றேன், என் தகுதி வேற உன் தகுதி வேற. என் மேல கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா காலை வைக்காதடா. அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது அப்போ நான் என்ன ஊட்டியே விடாது. அதான் வேற வேலை இல்ல. யாருக்கு தான் வாங்கிடுவா, போன் வாங்கிடுவா, சார்ஜுக்கு தான் பார்த்து வாங்கிடுவா. என்னடா நான் என்னன்றேன், அதுக்காண்டி சொல்லல. இப்போ கடவுள் இருக்கிறான்னா அதை உதாரணம் வச்சு சொல்றேன்னா என்ன வச்சு உதாரணம் சொல்றேன். கடை வாங்கினேன் அவங்ககிட்ட, எவ்வளவு வாங்கினேன், எப்படி வாங்கினேன் உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டாவே கடன் வாங்கல. என் பெரும் ஒண்ணு கல்யாணத்தை வச்சுட்டாங்க. என் பெரும் என்னத்தமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட. கேட்ட முறை போனா ஒரு 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியாது. அந்த நேரத்துல கடவுத்த கண்ணடி விளம்பரம் பண்ணாங்க. என்னவா? 2 வீலர் விளம்பரம், புது கம்பெனி தந்துக்கிற வாங்க 2000 ரூபாய் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கும். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுவும் போயிட்டு நல்லபடியா 1 வருஷம் ஆச்சு. குழந்தையும் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுனதே கிடையாது. சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டுனேன். இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே அது நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்ட இல்லமா ஒரு மாசமான மாசம் ஆகுது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கட்டி இருப்பா எப்போ ஜெயில கலைக்கிற மாசமான கட்டு மாசமான கட்ட போறாங்க உக்கால ஓயால அனுப்புற மாசம் ஆயிடுச்சு. ஐயோ ஆமா ஒரு வருஷத்துக்கு 8 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட ஓயா விட்டுமா மாட்டேன். இல்ல நான் கேக்குறேன், தப்பா நடிக்காத. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். கேளு நீ ஆம்பளை தானே. சிங்கா இப்ப நினைச்சா கூட 2 சால் ஓட்டு எனக்கு பாதி வந்து என்ன பாக்குற? அது கோயில் கோயில் கண்ணில்ப்பா, இவனை நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓ தமிழர்மா ஏண்டா அடிமா சொல்றேன். என்னடா கேட்டு வாங்குறீங்க? ஓ ப்ளீஸ் அடிமா. ஓ சத்தியமா நீ அடிக்க சொல்லி உன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறேன். அடி சொன்னேன் நான் அப்படியே பழுக்கிறேன். நீ கையாட்டு சொல்லி உன் கூத்தியார் மாதிரியே இருக்கிறேன். ஐயோ தலையில சொல்லி உன் கொய்தா மாதிரியே இருக்கிறேன். அந்த பெருமை என்னன்னு தெரியல, எப்படி பச்சானே தெரியல. இந்த மாதிரி ஜாக்கிரதை ஐயோ பகுத்துட்டு பொண்டாட்டி ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பிரம்ம தூங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கான். எனக்கு என்னையே படுத்திருக்கிறான். நம்ம சந்த பின்பம்
அதெல்லாம் விட்டுடு. நான் ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன். எல்லாம் கேட்டேன், இன்னும் என்னதான் கேட்க போறேன். உன் உடம்பு சீதல் உடம்பா கேட்டா அங்கங்க ஈரமாக்குது. நான் கேட்கறேன், இந்த மாதிரிலாம் பாட்டு நடக்குறியே, நீ நல்லா இருப்ப நினைக்கிறேன். நாட்டு வரும். ஏய், உண்மையில நாட்டு வரும். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கிறேன்? உங்க ஆள் வச்சுக்கிறாரு. எந்த ஆளு? ஓ ஓ சரி. அதெல்லாம் இருக்கு, நான் தொடர்ந்து என்னடா பொம்பளையோட கோத்து கோத்து வச்சு நடக்குறியே? அப்பப்ப கேக்குறாங்க உள்ள வந்து, நான் என்ன பண்ணுவேன் நான்? சரியா? நாளை எப்பவுமே கேட்கறவங்க கொடுக்க மாட்டேன். என்னடா கேக்குறவங்க கொடுக்க மண்ணா போ. நான் வே மரியாதை அப்படின்னா மரியாதை கொடுத்து அது முதல்ல தமிழ்ல சொல்ல வந்து நான் நல்ல காட்சியம் போன்ற நீ தமிழ்ல பேசு. என்னடா? ஓ தமிழ் டாபரு எப்படியா நல்லா தானே போயிடுச்சு. டாபர்ன்றா டாபர் செல்லமா தான் கூப்பிட்டு. டாபர்னா என்ன மீனிங்கா சொல்லு, மீனிங் சொல்லு. டாபர்னா டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவங்க. யாரை கூட்டி கொடுப்பான்? ராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்களும்? அப்ப யாரு? அது பேராஷூட். அப்ப இது ராஸ்டூட்னா தேவடியானா. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போய் சத்தா நோடு. என்னப்பா 100 ரூபாய் சொல்லுமா? சரி அவரு கேட்டாரு என்னென்ன பண்ண சொல்றேன். நீ ஜிம்முக்கெல்லாம் பாரு. என்ன இல்லம்மா, நான் ஜிம்முக்கெல்லாம் போறேம்மா, எக்ஸசைஸ் பண்றேம்மா. அறிய மாட்டேன், ஒண்டி தான் வெத்து வெளியா. நான் எவ்வளவு உள்ள அனுப்புறேன், போக மாட்டேன். என்ன வரலன்ற அட்வால்ட் மாதிரி இருக்கிறாமா. சொல்ற மாதிரி செய். சொல்லுமா சொல்லுமா. செங்கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுமா. எகத்தால பாத்தியாங்க யாரு? அந்த பையன் மோசமானவோ சித்தி ஆயிடும். அவன் சித்தா? அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா சித்தா? அது ஒரு அது கூட இல்ல குட்டி, வேணாம் அது. இல்ல இல்ல ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். வாய்க்கு எது சித்தா? நான் என்ன சொல்றேன், கர்நாடக மாதிரி வரணும். ஆமா ஆமா. 2 ஊசி வாங்கி தரேன். ஊசி போட்டுக்க நல்லா வரும். ஊசினால எந்த பத்தி வந்தியா? ஓ மை காட், தெரியுனா நிறைய ஊசி வாங்கி வச்சிருப்பேன். ஆமா சொல்ல வந்த மந்தர் மத்தியா. எங்க ஆளுனா எந்த ஆளு? தளபதி ஆள வந்தான். கவுரு உடியோ நீ ஏன் சொல்ற? நானா சொன்னா நீ தான் டாப்பர்ன்ற. இனிமே யாரு டாப்பர் என் காதல கேட்டாலும் நான் தேவடியான்னு உன்னதான் சொல்லுவேன். ஏன் வேற யாரா சொன்னாங்கன்னா நானா உனக்கு மாட்டேன். எனக்கு தெரியும், என் காதல கேள்விப்பட்டா நான் சொல்லுவேன். ஆமா தேவடியா. சரி அதை விடு. அவர் வர இருக்குன்னா காலியா. ஐயோ யாரு போட்டுட்டா? நகை கடைக்கு போறேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஆனா ஒரு ராஜிலான்னு தெரியலமா. இது கேட்டு அது மாட்டிச்சு எப்போ? ஓ உன் ராசினான்னு தெரியல. பாக்குறவன் உன்ன போடுறாமா. உண்மையாமா இது கூட பின்னி வச்சுப்பாரு. நல்லா எடுத்து விடு. நானா இதோட எத்தனை தாலி? 48. ஆமா வருது 49. இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுணும். என்னடா தாலி போடுறேன்? போட்ட உடனே மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்டுங்கல்ல. அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூங்குறேன். ஏற்கனவே 48 பேர் தூங்கிட்டான். அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூங்குறேன். ஒண்ணு இல்ல, கொண்டாடி காலியா சேட்டு கால வச்சு சொன்னா சேட்டு கடைக்காரி எனக்கு தெரியாது. அம்மா கொண்டா தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கல்ல தான் இருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்து விட்டதே நான் தான். ஏண்டா கூட்டி வைக்கிறேன்? என் அந்தரங்க ஒரு ஒட்டியாளம் வேண்டும் நேரடி கேட்டான். அதற்கு சேட்டு கணக்கான அடையாளம் வேண்டும் என்று உரைத்தான். சாருமதி வீட்டுல பாவி அதால சேட்டுக்காரங்க அம்மால வச்சிருக்க அவி ராவி செஞ்சானா? அம்மால திருப்பி செஞ்சானா? ஓ மை காட், நான் சேட்டா போற கூடாதா? அம்மால வச்சு செஞ்சிருப்பேனே. அததான் சொல்ல வந்துட்டாவே.
லைட்டு கிணத்துனா கொம்பு கலந்து ஏன்டா அங்க போய் வைக்கிறேன்? காலம் மாறி போச்சு எல்லாரும் கிணத்து கொடுக்குறாங்க ஐயா, என்னாச்சு? தலை சுத்திப்பா ஏய், நான் திருப்பதி போந்தல சரி. திருத்தணி போந்தல திருவண்ணாமலை கூட போந்தல ஏன்? அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்த ஆரம்பிச்சு இப்ப எந்த மலையை பார்த்த? நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் தெரியாது. குன்றை பார்த்தேன், மலையை பார்த்தேன். மாதச்சார். டேய், சரி பரவாயில்ல இப்ப நான் என்ன பண்ண அது என் தப்பு இல்ல என் ஆயா தப்பு என் ஆயாக்கு வயிறு வலி சொல்ல என் விரல புடிச்சு வச்சுக்கும் வயிறு வலி போச்சுன்னா எடுத்துரும் அதே மாதிரி தான் வச்சுட்டேன் தொப்புல அதே மாதிரி தாங்க ஐயா தொப்புல வேலை விட்டாடா அப்ப நான் தொப்பு போடா தொப்புல எதுக்கு நின்னுங்க தெரியுமா இப்ப நம்ம எங்க போறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படலாம் வந்துருக்கோம் போறீங்க வரும்போது கத்திரிக்காய் 1/4 கிலோ அப்புறம் தக்காளி 1 kg அப்புறம் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வாங்க உனக்கு புடிச்சது ஒன்னும் சொல்லவே இல்லையா பச்சை வாழைப்பழம் தான் உனக்கு புடிச்சது செவ்வாழை இல்ல போடலாங்க அவங்க புடிச்சது சொல்லலாம் கூட்டு நல்லா இருக்கு அது கூட்டு அவங்க வைப்பாங்க வாங்கி வச்சா நம்ம வேலை புரியுதா இப்ப நான் சண்டைக்கு போறோம் எதிரி படலாம் ஒரு வாரம் ட்ரைனிங் வச்சு வந்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அதான் போரு நம்ம கூட 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அதான் போர் அப்பதான் ஜெயிக்க முடியும் உண்மை ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ எனர்ஜி மட்டும் இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன் ஒரே போட்டு போய் என் எனர்ஜியை போயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கா நண்பா, என்னை நம்ப. உனக்கு இங்க வராது. நான் உன்னை நம்புறேன்டா அவளை நம்பல நம்பியாதான் குடும்பம். ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் கொஸ்டினா கொஸ்டின் பின்னாடி இல்லப்பா எனக்கு ஒரு கேள்வி பொறுக்கு போறீங்கல்ல பொறுக்கு போகும்போது பால் எடுத்து போறீங்க இந்த வந்தீங்களே வரும்போது ரவ அது எத்தனை வாழாட போறீங்க இங்க போச்சோம் நல்லா போட்டு நீங்க எப்படி போடுவியோ ஐயோ